வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பூமி இயற்கை விவசாயம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வீட்டில் எப்படி காய்கறி அறுவடைகள் பண்ணலாம், அதற்கு எவ்வளோ செலவாகும், குறைந்த செலவான ஒரு 500 ரூபாய் இருந்தால் போதும். ஆர்வம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவை நான் போகிறேன். நம்ம வீட்டில் நம்மளே காய்கறி அறுவடை செஞ்சு சாப்பிடணும் இயற்கை முறையில். வெளியே நம்ம காய்கறி வாங்குறது ரசாயனம் பூச்சி மருந்து அடித்து தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். முடிந்த அளவுக்கு அதை குறைச்சி வாரத்தில் ஒரு 2 நாளோ 3 நாளோ நம்ம வீட்டு காய்கறியில் நம்மளே அறுவடை செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த வீடியோ போடுறேன். இது 3 விதமாக தான் நம்ம இயற்கை முறையில் காய்கறியில் அறுவடை செஞ்சு சாப்பிடலாம். ஒன்று எப்படி அப்படின்னா இயற்கை விவசாயம் நம்ம செய்யணும். 2வது நல்ல விவசாயம் செய்கிறவங்ககிட்ட நம்பகத்தன்மையாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட காய்கறி வாங்கி நம்ம சாப்பிட்லாம். 3வதாக நம்ம சின்னதாக நம்ம வீட்டுக்குள்ளே தேவையான காய்கறிகளை நாமளே அறுவடை செஞ்சுக்கலாம். 3வது உள்ளது தான் நம்ம சிம்பிள், நம்மளே செஞ்சுக்கலாம். அந்த நோக்கத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய், வெண்டைக்காய், செடி அவரை, செடி முருங்கை, அதுபோக கொடி காய்கறியில் பீர்க்கங்காய், புடலங்காய், அவரைக்காய், இதெல்லாமே நம்மளே சிம்பிளாக போட்டு சிம்பிளாக வர்றது தான். முன்னாடி காலத்தில் நம்ம வீட்டில் எல்லாருமே போட்டிருப்போம். இப்போ அதெல்லாம் மறந்துட்டு வேறு ஏதோ நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நம்ம திரும்பவும் நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். அதை ஒரு ஆர்வமாக கொண்டு வரணும் எல்லாத்துக்குன்றதுக்காக தான் இந்த பதிவு. அதில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என் வீட்டில் போட்டது தான். எல்லாமே வெண்டைக்காய், கொத்தவரங்காய், இது மணத்தக்காளியோட பூ, காய்க்கு மேலே இருக்கிறது பூ. இதில் முக்கியமாக இருக்கிறது நமக்கு மண் கலவை தான் முக்கியம். மண் நல்லா பொலன்னு சத்துள்ள மண்ணாக இருந்தால் தான் எந்த செடி எந்த விதை போட்டாலும் நமக்கு பூ கொடுக்கும், காய் வைக்கும். இப்போ அந்த மண் கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு செம்மண், கோகோ பிட்டு, மண்புழு உரம், உயிர் உரங்கள் இதெல்லாம் கலந்துருப்போம். அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து நல்லா பொலன்னு இருக்கும். இப்போ இதில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதில் மண்புழுவே இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம மண் கலவை இருக்கும் நம்மகிட்ட. 25 கிலோ மண் கலவை வாங்குறவங்களுக்கு இந்த செடி வளர்க்கும் பையும் 5 விதமான நாட்டு விதைகளும் அனுப்பி வைக்கப்படும். மேலே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போக மாடி தோட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான பொருள்களும் நம்மக்கிட்ட கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இயற்கை இடுபொருட்கள் பஞ்சகவ்யா, மீன் அமிலம், பூச்சி விரட்டி எல்லாமே இருக்கும். அதுபோக மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் வீட்டுக்கே நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷனும் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.